குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம 12th 5th சாப்டர் அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபார்முலா பேஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் சொன்னது ஆல்ரெடி மொதல் வீடியோவில் 5 ஃபார்முலா சொல்கிறேன் எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னு. இப்போ 6வது பாருங்கள், த ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் அட் x1 y1. முதல் ஈக்குவேஷன் ஆஃப் த டேஞ்சன்ட் பார்த்தோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மலுக்கான ஃபார்முலா டு த சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் த நார்மல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் சாமி. அப்போ ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த சர்க்கிள் x² + y² + 2gx + 2fy + c = 0. இதனுடைய நார்மல் இப்படி இருக்கும். நான் கணக்கு போடும்போது உனக்கு ஈஸியாக எப்படி நார்மல் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஒன்றும் இல்லை, கோஎஃபிஷியன்ட் மாறும், குறி மாறும், இவ்வளோதான். கான்ஸ்டன்ட்டும் மாறும். இப்போதைக்கு நீ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோ. yx1 - xy1 + g × y - y1. அங்கே நான் இதில் வந்து x + x1 போட்டோம், குறி மாறி இருக்கும் பாரு, அதே கோஎஃபிஷியன்ட் மாறி இருக்கும். அதே f × -f × x - x1 = 0. அப்போ அதே மாதிரி தான் அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிஷன் ஃபார் த லைன் டு பி a tangent to the circle. இந்த சர்க்கிளுக்கு இந்த கோடு டேஞ்சண்டாக இருக்குது, அதாவது இந்த கோடு இந்த சர்க்கிளை தொட்டுக்கிட்டு போகுது அப்படின்னா என்ன கண்டிஷன்? டேஞ்சண்டாக இருக்க கண்டிஷன் ஃபார் த டேஞ்சண்ட். c² = a² × 1 + m², அல்லது a² உள்ள பெருக்கிக்கிட்டீங்கன்னா c² = a² m² + a². இவ்வளோதான். புரியுது தங்கம்? இது ஏன் பெருக்கி காமிக்கிறேன்னு உனக்கு நான் அடுத்தது எலிப்ஸ் ஹைபர்போலா வரும்போது நான் சொல்கிறேன். இப்போ கண்டிஷன் ஃபார் த டேஞ்சண்ட், டேஞ்சண்டாக இருக்கிறதுக்கு கண்டிஷனே c² = a² × 1 + m². புரியுது தங்கம்? பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட், அது என்ன பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட்னா, கண்டிஷன் ஃபார் த டேஞ்சண்ட் அப்படின்னா தொடுகோடாக இருக்க நிபந்தனை அப்படின்னு அர்த்தம். அப்போ தொடுகோடுதுன்னா ஒரு இடத்துல தொடும் இல்லையா, அந்த பாயிண்ட். புரியுதா? டேஞ்சண்ட் அப்படின்னா அது ஒரு பாயிண்டில் என்ன பண்ணும், அது தொட்டுக்கிட்டு போகும். அந்த சர்க்கிளை ஒரு இடத்துல தொடும், அந்த பாயிண்ட் தான் நமக்கு. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ உதாரணமாக இப்படி ஒரு சர்க்கிள் இருக்குது. இப்போ ஒரு கோடு வந்து இது டேஞ்சண்ட்னு வச்சுக்கோ. இப்போ தொட்டுக்கிட்டு போகுது. அப்போ இந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். புரியுதா? அப்போ அந்த பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டுக்கான ஃபார்முலா சாமி மைனஸ், இதெல்லாம் ஒன் வேர்டில் உனக்கு கேட்பாங்க, -am / √1 + m², a/√1 + m². அல்லது இது மைனஸாக இருந்தால் இது ப்ளஸ்ஸாக இருக்கும், அல்லது இது ப்ளஸ்ஸாக மாற்றினீங்கன்னா இது மைனஸாக இருக்கும். ஒன்று இப்படி இல்லைன்னா இப்படி, இதுதான் இருக்கும் பாயிண்ட் ஆஃப் காண்டாக்ட். நீ எதில் வேணாலும் போட்டுக்கலாம். -am / √1 + m², a/√1 + m², or am / √1 + m², -a/√1 + m². புரியுதா தங்கம்? ரொம்ப ரொம்ப இந்த ஃபார்முலாலாம் கொஞ்சம் மெமரியில் வச்சுக்கோங்க. ஃபார்முலா இருந்தாவே இந்த இதில் வந்து நீ ஃபுல் மார்க் வாங்கிடலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.